வெல்கம் டு இண்டியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் தொக்கு. இப்போ மாங்காய் சீசன். இந்த டயத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதற்கு 2 கல்லாமணி மாங்காய் எடுத்திருக்கேன். எந்த மாங்காயில் வேணும்னாலும் செய்யலாம். மாங்காயோடைய மேல் தோலை நீக்கிடணும். இதை நாம் இப்போ துருவி எடுத்துக்கணும். எப்பவும் செய்கிற மாங்காய் ஊறுகாயை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துருவின மாங்காய் எவ்வளோ இருக்குதோ அதற்கேற்ற போல தான் நம்ம மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்துக்கணும். இதற்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் செய்ய போகிற மாங்காயுடைய புளிப்புத்தன்மைக்கு ஏற்றாற் போல் உப்பு காரம் சேர்த்துக்கணும். எந்த ஊறுகாய் செய்கிறதா இருந்தாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடிகனமான ஒரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிந்த பிறகு இதில் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச மாங்காய் துருவலை சேர்த்துடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஆக்கிக்கணும். இப்போது அதையும் இதில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதங்கணும். இந்த ஊறுகாயை வெளியில் வச்சுருந்தா கூட 1 மாதம் வரை கெடாமல் அப்படியே இருக்கும். 10 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம சேர்த்த ஆயில் இது போல் பிரிஞ்சு வெளியே வர தோங்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு வெல்லத்தை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்படி இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால இன்னும் டேஸ்ட் அதிகமாகிடும். அவ்வளவுதான், மாங்காய் தொக்கு ரெடி. இந்த மாங்காய் ஊறுகாய் இருந்தாலே போதும். சாதத்துக்கு வேறு எதுவும் சைடிஷ் தேவையே படாது. அதுபோல் சூடான சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேங்கோ ரைஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.